இது ஏதோ ஐடி ஆஃபீஸ் மாரி இல்லையே. ஏதோ ஒரு ஆட் ஏஜென்சி மாரி பண்ணிருக்கீங்க. யார் அது சார் எங்க டிசைன்? டீம் ஒர்க் ஆக்சுவலா. அப்படியா? ஆமா. இதுவும் உங்க டீம் தான் பண்ணாங்களா? ஆமா. அதாவது டீம் ஒர்க்னா டிசைனர்ஸோட உட்கார்ந்து இது ஓகே. இது பண்ணா நல்லா இருக்கும் ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்தோம் ஆக்சுவலா. நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் So சார். they did well. ஆக்சுவலி ஆஃபீஸ் வாசல்ல வந்த உடனே பிள்ளையார் சிலையோ, லாஃபிங் புத்தாவோ தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஆஃபீஸ் நுழைஞ்ச உடனே வெயிங் மிஷின்லாம் வச்சிருக்காங்க. பாரு பக்கத்துல அக்குபஞ்சர்லாம் வச்சிருக்காங்க. வெயிட் பார்க்கலாம். பார்த்தா எனக்கு மனசு வலிக்கும். அதனால நம்ம கடைசியா வெயிட் பார்க்கலாம். சூப்பர் சார். வாங்க. இது ஏதோ எஃப்எம் ஆபீஸ் மாதிரி இருக்கு. நம்ம பிகைன் விட்ஸ் ஆபீஸை விட ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு ஓப்பன் ஆபீஸ் செட்டப் பார்க்கவே ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு. கரெக்டா ஒரு பிராண்டிங் நடுவுல பாத்தீங்களா வி போட்டிருக்காரு. ஆமா. சூப்பர் டீமோட ஐடியா. ஆக்சுவலி எங்க பார்த்தாலும் ஒரு வி உடைய அந்த ஒரு தன்மை வந்துகிட்டே இருக்குல்ல. ஒரு பேட்டர்ன் வந்து இது வந்து டிசைனிங் டீமோட வண்டர்ஃபுல் ஒர்க். இப்படி உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் வந்து உங்களுடைய பிசினஸ் வந்து பரவி இருக்கு. பட் எல்லாமே நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து +2 ஃபெயிலான ஒரு பையன், வாழ்க்கையில வேலை கிடைக்காம கஷ்டப்பட்ட ஒரு பையன், இன்னைக்கு உயர்ந்த மனிதர். உயரத்துல மட்டும் கிடையாது. இது ஒரு ஆக்சுவலி பெரிய மோட்டிவேஷன் தெரியுமா? நிறைய பேர் வந்து என்ன மாதிரி மக்கு பசங்க நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன். என்னையும் நீங்க சேர்த்துக்கோங்க. சார் நீங்க மேக்ஸ்ல ஃபெயிலா இருந்தாலும் ப்ரோகிராமிங்ல பெரிய கிங். நீங்க இவ்வளவு பெரிய பிசினஸ் உருவாக்கிட்டீங்க. நான் எல்லாத்துலயும் ப்ரோகிராமிங்லயும் வீக் நானு. சூப்பர். அங்க போலாமா? எஸ். சார் என்ன சார் இது ஆபீஸ்க்குள்ள ஒரு ஹோலி விளையாடி இருக்கீங்க? என்னது இது நாங்க பில் பண்ணப்போ வந்து லோகோ டிசைன் பண்ணிட்டோம். ஓகே. சரி இது வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா இது ஆக்சுவல் லோகோ பாத்தீங்கன்னா ப்ளூல இருக்கும். ஏன் வந்து நம்ம எல்லாரோட இம்ப்ரிண்ட்டும் ஹேண்ட் இம்ப்ரிண்ட்டும் வச்சா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசங்க வந்து ஐடியா கொடுத்தாங்க. ஸோ we brought everyone in எம்ப்ளாயிஸோட ஹேண்ட். ஆஹா. உள்ள ஆபீஸ் வரும்போது தம்பு இம்ப்ரெஷன் வச்சு வான்னு சொல்ற ஆபீஸ் பாத்திருக்கேன். ஆபீஸ்ல இருக்கவங்கிட்டே வந்து ஹோலி விளையாட சொன்ன ஆபீஸ் தான் நினைக்கிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி அதான் இது ஒரு ஐடி ஆஃபீஸ் மாதிரியே இல்லை, ஒரு மீடியா கம்பெனிக்குள்ள எல்லா பாசிட்டிவ் வைப்ஸும் இருக்கு. இது இந்த கல்ச்சர் வந்து நான் என்ன விரும்புறேன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்டா இருக்கணும். ஸோ இது வந்து லேபர் ஒர்க்ல நம்ம வந்து இது எடுத்து இது இப்படி பண்ணி என்ன சொல்றது, நாட் குவான்டிட்டி அபவுட் குவாலிட்டி ஆல்சோ. சூப்பர். இப்போ குவாலிட்டின்றப்போ எல்லா ஒர்க்குக்கும் இப்போ நம்ம வந்து மூவி இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு தான் கிரியேட்டிவிட்டின்றது இம்பார்ட்டன்ட் இல்லை. எந்த ஒர்க் நீங்க பண்ணீங்கன்னாலும் ஒரு எஃபிஷியண்டா பண்றதுக்கு, நான் ஒழுங்கா பண்றேன்னான்னு யோசிக்கிறதுக்கு யூ நீட் அ குட் என்ன சொல்றது, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்வாயன்மெண்ட், ஹாப்பி என்வாயன்மெண்ட் இருந்தா நல்லா இருக்குன்றது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சூப்பர். என்ன சொல்கிறார் என்றால் ஆபீஸ் சந்தோஷமா இருந்தா ஆபீஸ் வேலை பாக்குறவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. நாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துல வந்து ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அந்த டிரான்ஸ்லேஷன், அப்புறம் வாய்ஸ் ஓவர், டப்பிங், வீடியோ எடிட்டிங். நான் உங்க சைட்ல பார்த்தேன். அது எல்லாமே நீங்க ஒரு லைன்ல டிஃபைன் பண்ணா நல்லா இருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் டிஃபரன்ஸ் என்ன, வாய்ஸ் ஓவர், ஆடியோ வாய்ஸ் ஓவர், வீடியோ வாய்ஸ் ஓவர்லாம் இருந்தது. அதெல்லாமே ஒரு லைன்ல டிஃபைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன்ன்றது வந்து ஆடியோவை கேட்டுட்டு அதை டைப் பண்ணி கொடுக்கறது. ஆக்சுவலா இது வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருந்து லீகலுக்கு ஒரு ஆடியோ ஃபைலை கேட்டுட்டு அதை அப்படியே வேர்ட்ஸா டைப் பண்றது. இன்ட்ரெஸ்டிங். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து ஒரு லாங்குவேஜ்ல இருந்து அது ஆடியோவா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு டாக்குமெண்டா இருக்கும். இப்போ வந்து யார் வந்து வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணாலும், இல்ல அவங்க செட்டில் ஆக போறாங்கன்னாலும், எந்த நாட்டுல இருந்து வராங்களோ அவங்க பர்த் சர்டிபிகேட்ல இருந்து மற்ற எல்லா அஃபிஷியல் டாக்குமெண்ட் வந்து டிரான்ஸ்லேட் பண்றது, அதுவும் பண்ணி லாங்குவேஜ் டு லாங்குவேஜ்.